வணக்கம். இப்போ வந்து வெஜ் முட்டை கட்லட் செய்ய போறேன். பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சமாக நறுக்கின வெங்காயம், இதை லேசாக வதக்கிடுவோம். இது கூட வந்து எண்ணெய் சேர்த்துருக்கோன்னு சொன்னோம்னா பச்சை பட்டாணி, அப்புறம் கேரட்டு, பீன்ஸு, அப்புறம் வந்து மீல் மேக்கர், இதை வந்து வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதோட இப்போ நம்ம சேர்க்க போகிறோம். இது வெங்காயத்தோட உங்களுக்கு வேற என்ன காய்கறிகள் எதாக இருந்தாலும் நீங்கள் அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் வதக்கினா போதும். நம்ம கட்லெட்டா போட போகும்போது அது நல்லா வெந்துடும். அப்போ ஆனியன் நல்லா வதங்கிடுச்சு. இதை வந்து வேக வச்சதை சொல்ல பாருங்க, எல்லாமே இதில் வந்து வேக வச்சு வச்சிருக்கேன். அதையும் இதில் போட்டுருவேன். கொஞ்சம் நல்லா வதக்கிடுவோம். அதோட 2 முட்டையை வேக வச்சு இப்படி மசிச்சு வச்சிருக்கேன். அதையும் இதில் போட்டுருவேன். இது வேக வச்ச முட்டை அதையும் இப்படி லேசாக வதக்கிடுவோம். ரொம்ப டிஃப்ரெண்டான டேஸ்டாக இருக்கும். இல்லை ஒரே மாதிரியே செய்யக்கூடாது. மாற்றி மாற்றி கட்லெட்டு இதெல்லாம் வந்து செஞ்சோம்னா இந்த முட்டையில் சாப்பிட நல்லாயிருக்கும். இப்போ வந்து இதுக்கு கொஞ்சமாக மிளகாய் தூள், ஒரு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். அதே மாதிரி 65 மசாலா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதை அதில் போட்டுருவேன். அதோட உங்களுக்கு தேவையான அளவு உப்பு. இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதில் வந்து மிக்ஸ் பண்ண வெஜிடபிள் முட்டையை போட்டுறேன். இப்போ வந்து இதை கொஞ்சம் தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சுக்கணும். கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு நல்லா சூடாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஆறுனதும் பிசைஞ்சுக்கோங்க. கொஞ்சம் ஆறுனதும் பிசைஞ்சிங்கன்னா தான் உங்கள் கையில் வந்து சூடு படாமல் இருக்கும். இல்லைன்னா பாருங்கள் நல்லா கொதிக்குது. இது வந்து ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நீங்களும் அதே மாதிரி உடனே கை வச்சுடாதீங்க, நல்லா சூடாக இருக்கு. இப்படி நல்லா ஒன்னோட ஒன்று கரெக்டாக வந்துடுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும்.
சூடு பிடிக்கிற அளவு கரெக்டாக பதம் வந்துருச்சு. ரொம்ப தண்ணி விடாம கொஞ்சம் கெட்டி பதத்துக்கு பசஞ்சுக்குங்க. உப்பு ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க. இப்போ நம்ம வந்து இதில் தோசைக்கல்ல வச்சிடலாம். கல் ஆன் பண்ணி வச்சுருங்க. நல்ல சூடாகட்டும். நம்ம அதுக்குள்ள வந்து இந்த கட்லட் ரெடி பண்ணிக்கணும். பாருங்க, இந்த அளவுக்கு உங்களுக்கு எவ்வளோ டேஸ்ட் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து உருண்டை ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே இப்படியே போட்டுடலாம். அதில் எண்ணெய் கொஞ்சம் விட்டுட்டு எண்ணெய் கொஞ்சம் காய வச்சுவோம். இப்போ நம்ம இந்த அளவுக்கு எடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அதை செட் பண்ணுங்க. நான் வந்து இந்த வடை ஷேப் மாதிரி இப்படி கட்டிடுவேன். என்ன செய்யலாம், இது வந்து அரிசி மாவில் இப்படி லைட்டாக ஒரு பரட்டு மட்டும் அப்படி பரட்டிட்டு நான் வந்து இப்போ எடுப்பேன். கொஞ்சம் எண்ணெய் காஞ்சிருச்சு, நீங்கள் போட்டுறேன். இப்படி அதே மாதிரி சைஸ் கட்டிட்டு உங்களுக்கு அப்படி இதில் தட்டுறதுக்கு இல்லைன்னா நீங்கள் ஒரு இலையை வச்சு அதில் தட்டிடலாம். எடுத்துட்டு இதில் அகலமான பாத்திரத்தில் வச்சுக்கோங்க. இதை எடுக்கும்போது நமக்கு இது பண்ணாமல் கரெக்டாக வந்துடும். எதிராமல் கரெக்டாக தட்டி இதை வந்து இந்த கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் இப்படி வச்சுக்கலாம். அகலமான தட்டில் வச்சுருவேன். கொஞ்சம் பெரிய சைஸை தட்டுனால கிண்ணத்துக்குள்ள போக முடியல, அதனால தட்டில் வச்சுட்டேன். இப்போ வந்து கொஞ்சம் உளுந்து வர மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, லைட்டாக அப்படியே உருண்டை பிடிச்சிருங்க. அதே மாதிரி கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருந்தாலும் லைட்டாக கொஞ்சம் எண்ணெய் தடவிக்குங்க கையில். எண்ணெய் தடவிட்டீங்கன்னா உங்களுக்கு ஒட்டி வராது. இந்த ஷேப்க்கு கட்டிட்டு நம்ம வந்து பரட்டிட்டு இப்படி எடுத்துருங்க. மறுபடியும் இப்படி பரட்டி இப்படி எடுத்துருங்க. நல்லா வந்துருச்சு. புரியுது. உருண்டை மாதிரி பண்ணிட்டு நம்ம வந்து கையில் இப்படி பண்ணி இதெல்லாம் நீங்கள் வந்து நல்லா ஒரு கவர் மாதிரி வச்சு அதில் தட்டி கூட நீங்கள் அதில் போட்டுடலாம். உங்களுக்கு எப்படி வாட்டமாக இருக்கோ அந்த மாதிரி செஞ்சுக்கிங்க. கொஞ்சம் ஒட்டி வர மாதிரி இருந்தால் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிங்க. அவ்வளோதான். எப்போவுமே நம்ம வந்து ஒரு கட்டுற தெரியல மாட்டோம். இங்கே கட்டுறோம். புரியுதுங்களா? இந்த கேமரா செட்டப்ல நல்லா பண்ணாதான் உங்களுக்கு நல்லா தெரியும்.
நிறைய பேர் சொல்றீங்க தெரிய மாட்டேங்குதுன்னுட்டு, கரெக்டா தெரிய மாட்டேங்குது கடாய் தெரியுதுன்னு. அது இன்னும் இந்த ஹைட் வந்து நல்லா செட் பண்ணணும். அதனால செட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப நீங்க என்ன பண்ணலாம், அது கொஞ்சம் நிறைய இருந்தாலும் நீங்க அது கொஞ்சம் எண்ணெய் விட்டுட்டு மறுபடியும் நீங்க எடுத்து போட்டு அதுக்கப்புறம் பண்ணிக்கலாம். 4 மட்டும் நான் எடுத்துடுறேன். இப்படி சேர்த்து வீணடிக்காம இதுல வந்து போட்டுருங்க. இந்த நம்ம அரிசி மாவு தானே அது அப்படியே கழுவ வேண்டாம். இதுல வந்து சேர்த்து போட்டுருங்க. அதுக்கப்புறமா எடுத்து பிடிச்சிக்கலாம். இது வந்து பில்ல வச்சு நல்லா பரட்டிடணும். இது வந்து கொஞ்சம் கருகுனாப்பா ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஆகக்கூடாது. கொஞ்சம் முன்னாடியே நீங்க வந்து அதை எடுத்துடணும். நான் வந்து கொஞ்சம் லேட் பண்ணதுனால வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கருகுனாப்பா ஆயிடுச்சு. நீங்க வந்து கொஞ்சம் அப்படியே சிம்ல வச்சு பரட்டி எடுத்துருங்க. இது வந்து நம்ம ஸ்நாக்ஸா சாப்பிட்டுக்கலாம். டீ டைம்ல ஸ்நாக்ஸா சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்த காய்கறிகளோட இருக்கும்போது அது ஒரு சத்து ஒரு தனியா இருக்கு. நம்ம வந்து இதுல பட்டாணி, மீல் மேக்கர், பீன்ஸு, கேரட்டு, வெங்காயம் போட்டுக்கலாம். அதோட முட்டை. இந்த மாதிரி தெரியும் போது நல்லா இருக்கும். அதனால இப்படி பரட்டி இந்த கரெக்டா இந்த ஸ்டேஜ்ல நீங்க அதை எடுத்துருங்க. எல்லாம் வேக வச்சதுனால போதும், ரொம்ப வேக வைக்க வேண்டியதில்லை. வேக எடுத்துடணும். ஆனால் கண்டிப்பா அந்த பட்டாணி இதெல்லாம் வேக வச்சுதான் இதுல போடணும். ஏன்னா வேகாது, நறுக்கு நறுக்குன்னு இருக்கும். வதக்குனீங்கன்னா அந்த இது கிடைக்காது. உங்களுக்கு காரம் வந்து நீங்க எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு போட்டுங்க. நான் பச்சை மிளகாலாம் போடல, வெறும் மிளகாத்தூளும் சிக்கன் 65 மட்டும் தான் போட்டிருக்கேன். இன்னும் 65 மசாலா நீங்க இல்லைனாலும் கரம் மசாலா கொஞ்சம் போட்டுக்கலாம். அவ்வளோ ரெடி ஆயிடுச்சு பாருங்க. எல்லாமே ரெடியா இருந்தா டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு இது. காய்கறிகளை வேக வச்சுட்டு முட்டையெல்லாம் வேக வச்சுட்டு இருக்கும்போது 10 நிமிஷம் கூட பிடிக்கல, டக்குன்னு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. நாளைக்கு பார்க்கலாம். பாய்.